பாசிப்பருப்பு வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஜூஸியாக ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு புதுசாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எக்ஸாக்டாக குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு கூல் பண்ணி வச்சுக்கோங்க. கூல் பண்ண பருப்பை ஒரு குக்கரில் போட்டு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நல்லா காய்ச்சி சுண்ட வச்ச பால் 1 கப்பு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப்பு பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். 3 விசில் கழித்து பாருங்கள். இது நம்ம டவ்வாக இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கிராக்ஸ் விழும் இல்லையா. பேஸ்ட் நல்லா இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்போ இந்த குக்கர்லேருந்து நல்லா சூடாக இருக்கும், அதை அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் மூஞ்செல்லாம் தெளிச்சிரும். ஸோ நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ திப்பி இல்லாத மாதிரி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அரைச்ச விழுது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பேட்டர் திக்காகிறதுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு நம்ம சப்பாத்தி எப்படி நீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லூஸாக லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு ஒரு 2 minutes மட்டும் ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பிட்டே வந்தீங்கன்னா டவ் லூஸாக இருக்கிற பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். அப்படி டைட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த டவ்வை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாகு காய்ச்சறதுக்கு நம்ம 1/2 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக இப்படி ஒட்டினா பிசுபிசுப்பு தன்மை வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கும் வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட குலாப் ஜாமுனுக்கு நம்ம சக்கரை சிரப்பு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி பாத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சக்கரை அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வெல்லம் எதுவாக இருந்தாலும் வெல்லம் பதில் நீங்கள் பனை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் இன்றைக்கி வெல்லத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உள்ளங்கையில் நெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிராக்ஸ் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா க்ளீனாக எவ்வளோ ரவுண்ட் பண்ண முடியும் ரவுண்ட் பண்ணிவிட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு 2 கையில் சென்டரில் ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ரொம்ப டெப்த்தாக போகாமல் லைட்டாக ஒரு ஹோல் கொடுத்துட்டு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைன்னா ஸ்பூன்லேயோ இல்லைன்னா ஸ்பூனில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைஃப் இருக்கும் வீட்டில், அதை வச்சு உஷாராக பண்ணிக்கோங்க. மெயின் டூத்பிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷேப்ஸ் நல்லா வரும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், ஒரு 6 ஸ்ட்ரீக் போட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், மாவை இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்ட உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணும் உள்ளங்கையில் 2 உள்ளங்கையில் வச்சு சென்டராக ஒரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல் ரொம்ப டெப்த்தாக போடாமல் இந்த மாதிரி டூத்பிக் வச்சு ஒரு 6 ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயிலை மிதமான அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா ஒன்று ஆட் பண்ணும். இப்போது ஒன்று அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் உள்ளே நல்லா க்ளீனாக குக் ஆகும். 1 to 2 minutes ஆயிலே விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு காய வைக்கும்போது ஆயில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஆயில் சூடாகாமல் இதை போட்டிங்கன்னா அப்படியே ஜவ்வாக வந்துடும். ஸோ அதனால்தான் நாங்கள் அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை நல்லா
மிதமான ஹீட்டில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து உள்ளே இறக்கி விட்டுறணும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுவோம், சூடாக செஞ்சுட்டு உள்ள சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக குலாப் ஜாமுன் டேஸ்ட் மாதிரியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெல்லம் பாகத்துக்கு பதில் நீங்கள் வந்து சுகர் 1.5 கப்பு எடுத்துகிட்டு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இதே மாதிரி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு முன்னாடி லைட்டாக பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே அந்த வெல்லம் சிரப்பில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒன்றா எடுத்துகிட்டு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் பாருங்கள் வச்சோடனே செம்ம சாஃப்ட், கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். நம்ம வெளியே கிடைக்கிற குலாப் ஜாமுனை விட நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பில் வச்சு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இந்த பாசிப்பருப்புக்கு பதில் கடலப்பருப்பு கூட செய்யலாம். பிடிச்சிருந்தா லைக் தட்டுங்க.